ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். See Your Love எபிசோட் 11. எபிசோட் 11ஓட ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம யாங்கும் ரூம்குள்ளே இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே ஜியாங்கை பார்த்துட்டே இருக்க, ஜியாங் ரெண்டு பேருக்கு இடையில நடந்த ஒரு மூமெண்ட்டையும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அதாவது ப்ரப்போஸ் பண்ணது, ஹாஸ்பிட்டலில் அவனை ஹக் பண்ணதுன்னு எல்லா மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி வருது. நல்ல வேலை, என்னோடய லைஃப்பில் அவனை நான் விட்டு தரல, என் கூடயே தான் இருக்கான். நல்ல வேலை, தப்பிச்சேன், இது லேட் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு டைலாக் கண்ணு முன்னாடி வர, அடுத்து நம்ம யாங்குக்கும் அதே தான். ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கும் தோணிகிட்டே இருக்குது. இப்படியே ஹாப்பி மூமெண்ட்ஸை ரெண்டு பேரும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்க, ஜியாங் அவன்கிட்ட இடையில வச்சுருக்க பில்லோவை தூக்கி அப்படியே அந்த பக்கம் எரிஞ்சிட்டு சார் அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு. மேட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் டீப்பாக மேட்ரு பண்ணுற அளவுக்கு டீப்பாக போயிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம யாங் அப்படியே அவன் ஷர்ட்லாம் கூட ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்பா காலிங் பெல் அடிக்கிற மாதிரி லைட்டை டப்புன்னு என்னடா பண்ணுற ஜியாங், வா 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 அப்படின்னு கூப்பிட, ஐயோ என்னடா அதுங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் செம ஷாக்காக இருக்குது. மூஞ்சியை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. விட்டால் அப்பா எங்கே உள்ளே வந்துடுவார்னு பயந்து போய் வேகமாக ஜியாங் அந்த பக்கம் எந்திரிக்க, யாங்கும் எந்திரிக்கிறான். அப்படியே ரொம்ப அவசரமாக ஷர்ட் பட்டன் எல்லாம் போட, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யாங் கத்திட்டே இருக்கான். அப்பா காது வச்சு கதவுல கேட்டுட்ருக்க, டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெளியே வர, அப்பாவுக்கு இவனுக்கு ஏதோ பண்ணியிருக்கானுங்கன்னு தோடுது. முடிச்சுக்கிட்டே நிற்க, வாங்கப்பா போகலாங்கிற மாதிரி ஜியாங் அப்படியே அப்பாவை தள்ளிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து சாங்கு ஜெஷிகாவை மீட் பண்ண வர, என்னை எதுக்காக வர சொன்னீங்க? காஃபி குடிக்கிற அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்ப நீ அந்த பெண்ணை பார்த்து ஒரு மாதிரி ஜெலஸ் ஆன மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, அந்த ஜியாங்கோட பெண்ணு யாங்கிட்ட இருக்கிறத பார்த்து கேட்டிருப்பால, அது அப்படியே கண்ணு முன்னாடி வருது. யோசிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்க, இதை ஜெசிகா மேடம் நல்லா வாட்ச் பண்ணிட்டாங்க போல். உனக்கும் ஜியாங்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப தான் என்னை சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சரி ஓகேன்னு சொல்லி ஒருத்தரை வச்சு உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன் சைட் லவ்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லை சிஸ்டர் லவ்வான்னு சொல்லி கேட்க, சாங் சொல்கிறா, ஒர்க் ரிலேட்டடாக வர சொன்னீங்கன்னு நினச்சி நான் வரேன்னு அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் இரு, நம்மளோட ஆளை திரும்ப எடுத்துக்கலான்னு நினச்சேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு ஜெஷிகாவை கையை பிடிச்சிட்டு சொல்ல, உங்களோட பிளான் என்னங்கிற மாதிரி சாங் பார்க்குறா. அந்த சீன் அங்கே கட் பண்ண, அடுத்து இன்வெஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சுருக்கான் யாங். ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பான் போல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். நான் புதுசாக பாஸாக வந்ததுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக போனஸ், சேலரி எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் கிரெடிட் ஆகும். எனக்காக ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஜாலியாக விஷ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஷின் வந்திருக்கான். ஷின் அவன் பிளேட்டில் நிறையா எல்லா திங்ஸ் எடுத்து சாப்பிட்லான்னு போக, செங்க அவன் பக்கத்தில் போய் கை வைக்கலான்னு போகிறான். என்ன பண்ணுற? என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, ஆமாம் நான் தான் உன்னை கூப்பிட்டேன், எதுக்கு தெரியுமா? உன்னோட மணி கொஞ்சம் சேவ் ஆகும்ல, உனக்கு நைட்டு டின்னர் ஃப்ரீ, அதுக்காகன்னு சொல்ல, தெரியும் அதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு, இங்கே நிறைய ஃபுட்டு இருக்குது, நான் எல்லாமே சாப்பிட்டுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ இன்றைக்கி நைட்டு நான் சமைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி செங்க பார்த்து சிரிக்கிறான். சரி போதும், நான் வேணா அந்த பக்கம் போய் சாப்பிட்றேன், ஏன் என்னை முறைச்சி பார்க்குறேங்கிற மாதிரி குடுகுன்னு அந்த பக்கம் அப்படியே ஷின் ஓடி போயிட்டான். செங்க அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, அடுத்து இங்கே நம்ம யாங்க்கு ஒருத்தன் பேசுகிறான். என் கூட கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண உங்களுக்கு ஓகேவா? இதை பற்றி பேசலாமான்னு சொல்ல, அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாங் அப்படியே அந்த பக்கம் திரும்பி மொபைலில் பார்த்துட்டே இருக்கா. ஜெசிகா பக்கத்தில் வரா. நீ ஜியாங்கை கூப்பிடுவேன்னு நினச்சி கூப்பிடலையா? எங்கே அவனை காணும்? அவனுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கான், அதை முடிச்சுட்டு அவன் வந்துடுவேன்னு சொன்னான்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க, அங்கே திடீர்னு பார்த்தா அவங்க அண்ணன் நிற்கிறான். கசின் பையன் இருப்பான்ல, அவன் கசின் அப்படியே அங்கே நிற்கிறத பார்த்த உடனே யாங் வேகமாக அண்ணான்னு சொல்லி அப்படியே ஓடி போக, அப்பா வந்துட்டான்ப்பாங்கிற மாதிரி ஜெசிகாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. மாட்டி விட்டாலேங்கிற மாதிரி சேங்கவனை பார்த்துட்டே இருக்க, இங்கே எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, உன்னோட ஷூ லேஸ் அவுந்திருக்கு பாரு, வா உட்கார் அப்படின்னு சொல்லி கவுச்சில் உட்கார வச்சுட்டு ஷூ லேஸை கட்டி விட்றக்காக அவன் ட்ரை பண்ணுறான். வேணாண்ணா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நானே பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு முறைச்சிட்டு ஷூ லேஸை கட்டி விட, ஷின் செங்கிட்ட கேட்குறான், யார் இது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, யாருன்னு புரியல, யாங்க இப்படி நான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஆல்ரெடி அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்ல, யாராக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அங்கே ஜியாங் வரான். ஆகா, உண்மையான பிரச்சனை வந்துருச்சுன்னு ஜெங் வேகமா எப்படியாவது ஜியாங் கிட்ட பேசலான்னு போக, ஜெசிகா போய் முன்னாடி நிற்கிறா.
இங்கே பாரு, உனக்கும் யாங்குக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, 2 பேர் வேறு வேறு உலகத்தில் இருக்கீங்கன்னு சொல்ல மொபைலில் அவன் ஆன் பண்ணி இவன் பேசுகிறத கேட்குறான். உடனே அண்ணன் அப்படியே தம்பியை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அடுத்து இங்கே பேசுகிறத காட்டுறாங்க. நீ வேறு உலகத்தில் இருக்க, அவன் வேறு உலகத்தில் இருக்கான். உன்னோட உலகம் ரொம்ப சைலண்ட்டான ஒரு உலகம், அவன் உலகம் அப்படி கிடையாது. அவன் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா, அவன் கெரியரை உன்னால் பார்த்துக்க முடியுமா, எவ்வளோ நாள் நீ அவன் கூட இருக்க முடியும், அதை பற்றி யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா பேசிகிட்டே இருக்க அப்படியே அமைதியாக ஜியாங் பார்த்துட்டே இருக்க. அண்ணா நீங்கள் என்ன சொன்னீங்கிற மாதிரி அண்ணனை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டே இருக்கான். அங்கே யாங்கு வேகமாக யாங்கோட கையை பிடிச்சி இழுக்க ஒரு பக்கம் அண்ணன் கையை பிடிச்சிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே யாங் நின்றுட்டே இருக்க நடுவில். இதுக்கு மேலே விட்டால் சரியாக வராதுன்னு ஜியாங் அவன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த பக்கம் போக அண்ணன் முறைச்சிக்கிட்டே இருக்கான். 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஏய் ஜியாங் விடு, ஏன் இப்படி கூட்டிகிட்டு போகிற, உனக்கு என்ன கோவமா, எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக இரு ஏன் இப்படி இருக்க, நீ கோவமாக தான் இருக்க, நான் கோவமாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சைன் லாங்குவேஜில் சொல்லிகிட்டே இருக்கான். உனக்கு ஷூலெஸ் கட்டி விட்டாங்கள அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க அது என்னோட கசின், என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க ஐயோ கசினா, அப்போ அவர் உண்மையாகவே உன்னோட கசின் தானாங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம் அது என் கசின் தான், என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி யாங்க அப்படியே யாங்க பார்த்துட்டே இருக்க. நில்லுன்னு சொல்ல அவன் ஐயோன்னு சொல்லி அந்த பக்கம் மூஞ்சிலாம் மூடிட்டு போகிறான். உண்மையாக சொல்லு, உனக்கு ஜெலஸாக இருக்குது கரெக்டா, நீ ஒத்துக்கோ, அப்போ தான் நான் அவனை மன்னிப்பேன், இல்லைன்னா மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல போங்கிற மாதிரி தள்ளிவிட்டு அந்த பக்கம் போகிறான் ஜியாங். ஜியாங் நில்லு, உண்மையாக சொல்லு, உனக்கு ஜெலஸ் தானே, ஆமாவா இல்லையான்னு சொல்லி கேட்க டக்குன்னு யாங்க் ஒரு கிஸ் பண்ணிட்டா. கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்க சார் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அது நம்ம ட்ரிங்க் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி வா போகலாம் இப்போவேன்னு சொல்லி 2 பேர் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்புறம் ஜெசிகாவும் அங்கே சாங்கும் பேசுகிறாங்க. அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன் போல இருக்குது, கண்டிப்பாக விட்டு தர மாட்டேன், ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு தோணுது, நான் சொல்கிற மாதிரி கேளு, அவனோட வெர்ஜினிட்டியை எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா சொல்ல நிறைய படம் பார்த்து அந்த மாதிரியே ஆயிட்டேன், ஜோக் பண்ணாது அப்படின்னு சொல்ல நான் என்ன தான் பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை, எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, என்னோடய என்கேஜ்மெண்ட்டை என்னால் பிரேக்கப் பண்ண முடியாது, ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல அப்போ நீங்கள் அவனை உண்மையாக லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சாங் கேட்குறா. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு அப்படியே சாங் அவளை பார்த்து சிரிக்கிறா. சேம் டைம் அடுத்து இங்கே 2 பேர் ட்ரிங்க் பண்ணலான்னு வந்தாங்களே, ட்ரிங்க் பண்ணாங்களோ இல்லையோ 2 பேரும் மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீப்பாக போய்கிட்டே இருக்க இரு முதல்ல நான் குளிச்சுட்டு வரேன், என் மேலே ஒரு மாதிரி ட்ரிங்க் ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யாங் சொல்கிறான். யாங்க்கு ஃபஸ்ட்டு புரியல, அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் எந்திரிச்சிட்டான். இவன் எந்திரிச்சு நிற்க அப்படியே யாங்கை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். அப்புறம் என்ன நடக்கும், ஆஸ் யூஷுவல் தாய்வான சீரீஸில் ஒரு குளிக்கிற சீன் இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது, ஸோ ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும். அதனால 2 பேரும் ஒன்றாவே குளிக்கிற மாதிரி ஒன்றாவே மேட்ரு பண்ணுற மாதிரி ரெஸ்ட் ரூம்லேயே காட்டிட்டாங்க. அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்க ஒரு வழியாக அந்த மூமெண்ட் அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டுருக்கு. மார்னிங் ஷின்னு யாங்க சாப்பிட கூப்பிடலான்னு போக டிஸ்டர்ப் பண்ணாத அவங்கள அப்படிங்கிற மாதிரி சேங் சொல்கிறான். அவங்களையா, என்ன சொல்கிற, இன்னும் யாங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரல, ஏன் உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ அக்கறை, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன பார்த்து கேட்க என்னோடய லைஃப்பை சேவ் பண்ணது அவன் தான், என்னை இங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்கான், அவன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்குமா, போதும் ரொம்ப தான் உனக்கு நம்பிக்கை, என்னோடய லைஃபோட பேசிக் பிரின்சிபல், என்னோடய லைஃப்பில் எனக்கு பிடிச்சவங்கள இப்படி தான் பார்ப்பேன்னு சொல்ல சரி இன்னைக்கு உனக்கு ஒர்க் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க இருக்குது, ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஷின்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கு ஆள் வேணும், 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் தரேன், வரையா, ஓகே முதல்ல சாப்பிட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக சாப்பிட்றான். சேங் ஓகேன்னு அப்படி பார்த்தே இருக்க தேங்க்யூ சேங், அப்புறம் அது என்ன வேலைன்னு கொஞ்சம் சொல்கிறியா, ஒன்றும் இல்லை செக்ரட்டரி ஒர்க்கு தான். செக்ரட்டரி ஒர்க்கா, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு அவ்வளோ நல்லா இங்கிலீஷ்லாம் தெரியாதே, அப்புறம் டைப்பிங்கும் தெரியாது, ஸ்லோவாக தான் இருப்பேன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்ல அவன் வாயில் ஓட்டியிருக்க ஃபுட்டை துடைக்கிறதுக்காக பக்கத்துலேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு ஜெங் அப்படியே ஷின்னை பார்க்க ஷின்னுக்கு ஷாக்காக இருக்குது. அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு செகண்ட். இவன் கேஷுவலாக அவனை பார்த்துட்டு என்னாச்சு, உனக்கு ஏதாவது வேணும்னா நான் சொல்கிறேன், உனக்கு கரெக்டான ஒர்க்கு தான் நான் தருவேங்கிற மாதிரி சேங் சொல்ல அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். சேம் டைம் என்ன ஒர்க் கொடுத்தான்னு பார்த்தா செக்ரட்டரி ஒர்க்குன்னு போய் சொல்லிட்டு லேபர் ஒர்க்கு கொடுத்துட்டானேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான் சின்ன. அங்கே இருக்க லக்கேஜ் அது எல்லாத்தையும் தூக்கி அந்த பக்கம் அப்படி பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கான். ஜாலியாக செங்க மட்டும் ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க அவனோட ஸ்மைல் இருக்கு பாரு, ஃபேக்கான ஸ்மைல்,
ஏன்டா அப்படி நினைக்கிற? உண்மையாகவே அவர் ரொம்ப பாப்புலரான பாஸ் தெரியுமா? அமெரிக்காவில் கூட இருந்து வந்திருக்காரு. பர்சனாலிட்டி கூட அழகாக இருக்குல்ல. என்ன பர்சனாலிட்டி? நல்லாவே இல்லை, வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி செங்குக்கும் சின்னுக்கும் இடையில வந்து எல்லா மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. அவன் எப்பயுமே கன்னிங்காக தான் இருப்பான், அவன் நல்லவனே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க பாரில் பொண்ணுகள்லாம் செங்கை பார்த்து பேசினதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. பார்க்கறதுக்கு தான் அழகு, அதனால அவன் பாப்புலர், மற்றபடி அவன்கிட்ட எதுவுமே இல்லை, அவனை பார்க்கறக்கே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே இருக்க ஏஷின் ஒரு நிமிஷம் வா, இந்தா எனக்கு ஒரு பிளாக் டீ வேணும், கொண்டு வா. அப்புறம் அதில் 2 ஸ்லைஸ் லெமன் போடு, சுகர் வேண்டான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஷீன் அப்படியே போக 2 ஸ்லைஸ் லெமன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்க சொல்லி கேட்க உன் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சேங் சொல்ல அட பாவிங்கிற மாதிரி டக்குன்னு ஷீன் திரும்பி பார்க்குறான். 2 பேருக்கு இடையில நடந்துச்சுல அந்த குட்டி மேட்ரு, அது அப்படியே ஞாபகத்துக்கு வர என் காது ரொம்ப ஷார்ப்புப்பான்னு அவன் பக்கத்தில் போக அது வந்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஷீன் போகிறான், இடிக்கிற மாதிரி போகிறான். அவனை அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே சேங் நிற்க அது நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஓகே தான் விடுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் போயிட்டான். அடுத்து ஜெசிகாவை தான் காட்டுறாங்க. ஜெசிகா அவங்க அம்மாட்ட அம்மா நீங்கள் எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் யாங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணி போய் பேசாமல் இருங்கன்னு ஃபோனில் கத்திக்கிட்டே அப்படியே மொபைலை தூக்கி எறிகிறா டேபிள் மேலே. கரெக்டாக சாங் வரா, கையில் ஏதோ ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஃபோனு ரொம்ப இன்னசென்ட், இப்படி தூக்கி போடாத, பாவம் உன் கோவத்தை அதுக்கிட்ட எதுக்கு காட்டுற அப்படின்னு சொல்ல என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிப்பேன். கரெக்டு தான், அது உன் பணமா இல்லை உன் ஃபேமிலி பணமா அப்படின்னு சாங் கேட்க எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. இந்தா இதை சாப்பிடு, சாரி நான் கார்போஹைட்ரேட்லாம் சாப்பிட மாட்டேன், இங்கே பாரு ஏன் வெயிட் கெயின் ஆயிரும்னா இந்த மாதிரிலாம் இருக்காது, அப்படிலாம் இல்லை, ஆல்ரெடி என்னோட நியூட்ரிஷன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஜெசிகா சொல்கிறா. இப்படிலாம் இருந்தால் எப்படி, சாப்பிடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லுது. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் பார்த்துட்டே இருக்க நீ யாங்க பற்றி கவலைப்படாத, நீ யாங்க பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்காமல் உன்னோட ஃபேமிலியை பற்றி யோசி சரியா, உன்னோட லவ்வை பற்றி யோசி. உன் ஃபேமிலியில் கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ண சொன்னால் நீ ஓகே சொல்லிடுவியா, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதை பற்றி விடு, நீ இப்படிலாம் கேட்டுட்ருக்க, மேரேஜுங்கிறது லவ்னால வரணும், அதை தான் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சாங் சொல்ல இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பேசலை, நீ எதுவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியா, அந்த மாதிரி கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் லவ் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட், லவ் இருந்தால் தான் அந்த லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல ரொம்ப தான் பேசுகிறேங்கிற மாதிரி நீ நிறைய ட்ராமாஸ் பார்ப்ப போல இருக்குங்கிற மாதிரி இப்போ ஜெசிகா கேட்குறா. சரி குடி கிளம்பலான்னு சொல்ல எனக்கு என்னமோ யாங்க நினச்சா ஒரு மாதிரி இருக்குது, எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி சாப்பாட்டு அப்படி வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி போதும் இப்படியே நீ யோசிச்சுட்டே இருக்காத, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், உனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்ல எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். என்ன சொல்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லை, இங்கே பாரு உனக்கு ஒருத்தர் மேலே லவ் வந்தால் அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும், அதை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படி இல்லைன்னா இப்படி தான் நடக்கும், ஸோ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிற, ஆல்ரெடி நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா, என் டீலிங்க்கு நீ ஒத்துக்கிட்டீல அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா சொல்ல இப்போயும் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கா. சேம் டைம் அடுத்து அவங்க அண்ணனை போய் பார்க்கறதுக்காக நம்ம யாங் போகிறான். நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற மாட்டியான்னு சொல்ல சாரி நான் என்னை மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கிளியராக ஒன்று பேசணும், அப்பாக்கிட்டே கிளியராக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போகிறேன், அது என்னால் கண்டிப்பாக அமெரிக்கா வர முடியாது, நான் தாய்வான்லேயும் சைனாலையும் தான் இருக்க போகிறேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ரீசன் நான் கேட்க எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சவன் இங்கே தான் இருக்கான், ஸோ அவன் கூட தான் நான் இருக்க போகிறேன், ஸோ அதனால் என்னால் அங்கே வர முடியாது, அப்பாக்கிட்டே சொல்லிடல, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படி அவங்களோட கழுத்தில் கை வச்சுட்டு என்ன சொல்கிறேன், உனக்கு ஜியாங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லி கழுத்தில் கையை வச்சுட்டு கேட்குறான். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அடுத்த சீனில் ஜியாங்காக யாங் வெயிட் பண்ணிருக்க ஜியாங் வரான். வந்தவுடனே யாங்க பார்த்துட்டு நீ அழுதையான்னு சொல்லி கேட்க அழுதுனா இல்லையே போய் சொல்கிறேன், நீ அழுதுருக்க, எதுக்கு அழுது அப்படின்னு சொல்லி கேட்க அழுகிறதா, இல்லை நான் உண்மையாகவே அழுகவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ அழுதுருக்க, ஏதோ உனக்கு பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க இந்த சைன் லாங்குவேஜ்னால மட்டும்தான் உங்ககிட்ட என்னால் கான்டாக்ட் பண்ண முடியும், புரியுதா இல்லையான்னு சொல்ல நான் இன்றைக்கி என் கசினை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்தது அப்படி சொல்கிறான். இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் அதை அக்செப்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் கழுத்தில் கையை வச்சுட்டு சார் அப்படி வில்லத்தனமாக 4-5 டைலாக்கை பேச அதை பார்க்கும்போது யாங்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். கையை எடுத்து விட்டுட்டு அவனால் சுத்தமாக பேசக்கூட முடியல. இங்கே பாரு, உன்னால் கண்டிப்பாக இங்கேருந்து இப்படி இருக்க முடியாது, வாழ முடியாது, அது உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கத்திட்டு அப்படியே அந்த பையன் அந்த பக்கம் போக அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே இருக்க உண்மையாகவே உன்னோட கசின் உனக்கு பிடிக்குமான்னு ஜியாங் கேட்குறான். அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அவன் என்னோட லைஃப்பில் என்னை சேவ் பண்ணியிருக்கான், அவன் ரொம்ப நல்லவன் தான், அவன் கெட்டவன்லாம் கிடையாது. சின்ன வயசுலேயே அவன் பிஸ்னஸ் எல்லாம்
தான் பார்த்துக்கிட்டான். ஆனால் என்ன மாதிரி கிடையாது தெரியுமா? என் அப்பாவுக்கு அவனை பிடிக்கும், ஆனால் அப்பாவுக்கு நான் தான் எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கணுன்னு ஆசை. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அவன் எனக்கு லைஃப்பில் நல்லதும் பண்ணியிருக்கான். அவன் என் மேலே ரொம்ப பாசமாகவும் இருப்பான். சம்டைம்ஸ் கோவம் வந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவான். ஸோ அதனால தான், மற்றபடி எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவும் கிடையாது. கோவம்லாம் இல்லை, நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணனை பற்றி சார் எப்படி பெருமையாக பேசிகிட்டே இருக்க. இதை ஜியாங் கேட்கும்போது ஜியாங்க்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என் ஃபேமிலி உன் ஃபேமிலி மாதிரி இல்லை தெரியுமா? உன் ஃபேமிலியோட அட்மாஸ்பியர் அவ்வளோ நல்லாயிருக்கும். உன் ஃபேமிலியில் உன் மேலே அவங்க எல்லாம் எவ்வளோ கேரிங்காக இருக்காங்க. நீ அவங்க மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்க. உன்னை மாதிரி ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ ஜோக்காக பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க. அதை பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு யாங் சொல்ல, என் ஃபேமிலி உனக்கும் ஃபேமிலி தான், அது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சைன் லாங்குவேஜில் ஜியாங் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ உண்மையாக தானே சொல்கிற, நீ சொன்னது எதை மீன் பண்ணுதுன்னு உனக்கு புரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜியாங்கை பார்த்து சொல்ல, எனக்கு எல்லாம் புரியுங்கிற மாதிரி ஜியாங் அப்படியே யாங்கை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லென்த்தியான கிஸோட இந்த எபிசோடை இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.